கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். எங்களோடு கூட இந்த ஆன்லைனில் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை நிச்சயமாக உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த ஆராதனை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், விடுதலையோடு நாங்கள் மெய் பாடி துதித்து ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு பகுதியிலும் உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு புதிய பாடலை நாம் கற்றுக்கொள்வோம். காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் ஏறெடுக்கிறதான எல்லா துதிகள், பலிகள், ஸ்தோத்திரங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தை வந்து எட்டி ஆமென் அடைகிறது என்ற விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. பாடுவோம். கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும், நான் தாழ நிற்கும் போது என் பேச்சு கீதமாகும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா.
அல்லேலூயா. பாடுவோம். சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா, என் நீதி பெருக பெருக என் பக்தி அளவு பெருகும், நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவு திறக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா, எல்லாரும் கர்த்தரை எழுப்பி நின்று கர்த்தரை அப்படி ஆராதிப்போம். அல்லேலூயா. காலையும் மாலையும் சொல்லுவோம். காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். கரங்களை உயர்த்தி we worship you, we praise you, Lord. Alleluia, alleluia. என் உயர்விலும் பாடுவோம். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, கண்மலை உச்சியில் அல்லேலூயா, கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆணியின் விளிம்பிலும் அல்லேலூயா. போகும்போது என் வெற்றி கீதமாகும், நான் காலடிக்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். உங்கள் ஆத்துமா களி கூறுவதாக. அல்லேலூயா. என் உயர்விலும் என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா, சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா,
ஏளனம் செய்கையில் என் பந்தி பெருகுமாமே, என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் கொடுத்து பாடும் போது சிறைச்சாலை கதவு திறக்கும். அல்லேலூயா ஷதரி மகதா தேற்றரவாளனே அல்லேலூயா, பலத்தின் ஆவியே அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம். தேற்றர எங்கள் பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம். Oh my dear Holy Spirit, we worship you. சத்திய ஆவியே, சத்திய ஆவியே அல்லேலூயா, பரிசுத்த ஆவியே அல்லேலூயா, சத்திய ஓனஷதுனி ரெகபஹோஷதுரா பரிசுத்த ஆவியே அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா ஷதரா. உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆமென். எங்களுக்குள் வாழ்கிறவரே, எங்களுக்குள் தங்கி இருக்கிறவரே, எங்க மேல வாசமாய் இருக்கிறவரே, உம்மை உயர்த்துகிறோம். உமக்கே துதி, உமக்கே ஆராதனை, உமக்கே மகிமை. We worship you, holy. Ora shakara ligadono, o madimaye, ora kadara shakara luya, luya, alleluia, hosanna, alleluia, hosanna, alleluia, hosanna, alleluia. கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிக்க உங்க வீட்டுல கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. ஓ ஷேகா நமஹ சந்தரா, பவுலும் சீலாவும் பாடி துதித்த பொழுது ஓ பிரசன்னம் இறங்கி வந்ததே, விடுதலை வந்ததே. ஓ கர்த்தருடைய மகிமை right now. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். Oh Lord, we worship you.
மேல் அன்புள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா ஓஷன்னா அல்லேலூயா ஓஷன்னா rekaduni hosharia koloro dihashantunia koro. Oh hallelujah. ஆமென். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறபடினால் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே உணர்ந்து. ஆமென். தேசகரோ the mighty presence. ஆமென். ஹalleluya. உங்க மேல இறங்கி வருகிறது, உங்க வீட்டை சுற்றி இறங்கி வருகிறது. வந்திடுதே. ஆமென். தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. கதுரோ தேவனின் மகிமை. Oh the glory. சமலங்குனி மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே தேவ மகிமை இறங்கி வந்திருக்கிறது, உங்க மேல இறங்கி வந்திருக்கிறது. தேவனின் மகிமை பரிசுத்த ஸ்தலத்தில் சாலமோனின் ஆலயத்தை நிரப்பின அந்த செக்கினா மகிமை ஒவ்வொருவரை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை கட்டுகள் உடைக்கப்படுகிறது, கட்டுகள் உடைக்கப்படுகிறது. ஓ ராக்கா தீனாமா சந்துரா, இதுவரை உங்க வாழ்க்கையில பிசாசு கட்டி வைத்திருந்த எல்லா கட்டுகள் இப்ப உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஓ பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலையை. receive deliverance. ஓ receive deliverance. விடுதலை நடக்கிறது. fire அக்னி இறங்கி வருகிறது உங்க வீட்டுல. ஆமென். எங்கெல்லாம் ஆமென் பிசாசின் கிரியைகள் காணப்படுகிறதோ, ஒழுங்கின்மைகள் வெறுமைகள் இருக்கிறதோ, அங்கே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய அக்னி இறங்கி வருகிறது. சிம்சோனுடைய கட்டுகள் மேல இறங்கி வந்த அக்னி இது உங்க கட்டுகள் மேலையும் இறங்கி வருகிறது. உங்க பிரசனத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். எல்லா வியாதிகள் விளைவனுங்கள், எலும்பு சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகள் மேல அக்னி இறங்கி வருகிறது. ஆமென். வந்திடுதே தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ஹalleluya 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 நன்றி இயேசுவே 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 நாங்களுமே ஆராதிக்கோமே தொழுது கொள்ள நீர் கொடுத்த உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து மீதியான பகுதியை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருடைய கர்த்தர் இடைப்படுவீராக, பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆண்டவர் இந்த நேரத்திலும் உங்களோடு பேசுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். சுதரம் நாம் தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தப்படி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என் உள்ளத்தில் உணர்த்தின ஒரு வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிரப்புவார். ஓ சுத்ரம், உங்களை கர்த்தர் நிரப்புவார். நீங்கள் நிரம்பி வழிவீர்கள். நிரம்பி வழிகிற பாத்திரமாக உங்களை கர்த்தர் மாற்றுவார். இந்த இடத்துல 2 பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 பொருள் நிலைமை எப்படி இருந்தது, ஆண்டவர் அதை 2ஐயும் எப்படி மாற்றினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவது வலை, 2வது அங்கே இருந்ததான ஒரு படகு. ஆமென். சுத்ரம், 2ஐயும் பார்க்கிறோம். அந்த படகு 2 படகுகள் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வலையினுடைய நிலைமை என்ன பார்க்கும் பொழுது, அந்த வலை வெறுமையான வலை. ஆமேன். 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆமேன். அந்த வலைகளை அவர்கள் அலசி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலையிலே, அதிகாலையிலே அவர்கள் அந்த வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். முழுவதும் அந்த வலைகளை வீசி மீன்களை பிடித்தார்கள். ஆனால் ஒன்றும் அகப்படவில்லை. அந்த வலையில ஒரு மீன் கூட அகப்படவில்லை. ஆமேன். முழுவதும் அந்த வலைகளை பயன்படுத்தினாலும் அந்த வலைகள் வெறுமையான வலையாக இருந்தது. அந்த வலையில ஒரு மீன் கூட அகப்படவில்லை. அந்த வலையை அலசி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், அவர்கள் அந்த வலையெல்லாம் கிளீன் பண்ணி அவர்கள் வலைகளை எடுத்து வைக்க போகிறார்கள்.
ஆமேன், அந்த வலைக்கு வேலை முடிந்தது. அதை அலசி கொண்டு அதை சுத்தம் பண்ணி அதை ஓரத்தில் வைத்து விடுவார்கள். இனி அதை வைத்து அன்றைக்கு மீன் பிடிக்க முடியாது. ஆமேன், அப்படிப்பட்டதான ஒரு வெறுமையான வலையாக இருந்தது. ஆனால் அந்த வெறுமையான வலை எப்படி மாறினது என்று சொல்லி பார்க்கும் பொழுது 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்கள் அந்த வலையிலே இருந்தது. எப்படி வெறுமையாக இருந்த அந்த வலை, ஆமேன் சுதரம், மிகுதியான மீன்கள், வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்கள். தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்களேன். வலை கிழிந்து போகவில்லை, ஆனால் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்கள். இதுவரைக்கும் அந்த வலையில அவ்வளவு மீன் இருந்திருக்காது. எவ்வளவு தூரம் மேக்சிமம் அந்த வலை ஆசீர்வாதத்தை தாங்க முடியுமோ அவ்வளவு ஆசீர்வாதத்தை, அவ்வளவு நன்மைகளை அந்த வலையில காணப்பட்டது. அந்த வலை அப்படி மாறினது. அந்த வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்கள் அந்த வலையிலே வந்து விழுந்தது. ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த வலையை போல வெறுமையாக நீங்கள் இருக்கலாம். ஆமேன் சுதரம். அன்றைக்கு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி வலையை அலசி அன்றைக்கு அந்த வேலை முடிந்தது என்று நிலைமையிலே இருந்ததான அந்த வலை, ஓ சுதரம், எப்படி மாறினது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட எல்லாம் முடிந்து போனது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஓ சுதரம், நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். ஓ சுதரம், அவிசுவாசப்படாதீர்கள், சந்தேகப்படாதீர்கள். உங்களை கர்த்தர் நிரப்புவாராக. ஆமேன். வெறுமையாய் இருக்கிற உங்களை, ஓ சுதரம், எல்லாம் முடிந்து போனது என்று நினைத்து கொண்டிருக்கிற உங்களை உலகம் ஒருவேளை உங்களை பார்த்து சொல்லலாம், உனக்கு எல்லாம் முடிந்து போனது, ஓ இனிமேல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீ எவ்வளோ பிரயாசப்பட்டும் உனக்கு ஒன்று நடக்கவில்லை, நீ உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று உலகம் உங்களை பார்த்து சொல்லலாம். நீங்கள் உங்களை பார்த்து நினைத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை பிசாசு உங்களுக்குள்ளாக அப்படிப்பட்ட எண்ணங்களை கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். எப்படி இந்த வலையை மாற்றினாரோ உங்களை கர்த்தர் மாற்றுவார். உங்களை நிரம்பி வழிகிறவர்களாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அந்த வலையை ஆசீர்வதித்தார். இரண்டாவதாக அங்கே பார்க்கிறோம், அங்கே இருந்ததான படவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 படவுகள் அங்கே இருந்ததாம். இந்த ரா முழுவதும் அந்த 2 படவையை பயன்படுத்தி அவர்கள் மீன் பிடிக்க சென்றார்கள். 2 படகுமே வெறுமையான படகாக மாறினது. 2 படகுமே வெறுமையான படகாக மாறினது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கடற்கரையிலே 2 படகுகள் இருந்தது. அந்த கடற்கரை ஓரத்தில் 2 படகுகள் இருந்தது. 2 படகும் வெறுமையான படகாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென் சுதரம். ஆனால் அங்கே இயேசுவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு படகை மாத்திரம் அவர்கள் மீன் பிடிக்கும்படி கொண்டு செல்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படியாக வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு படகைத்தான் கொண்டு போகிறார்கள். ஆமேன் சுதரம். அந்த ஒரு படகை கொண்டு போன பொழுது அந்த ஒரு படகும் நிரம்பினது. அது மாத்திரமல்லாமல் அவர்கள், ஆமேன், மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள். அவர்கள் கூப்பிடுகிறார்கள், இன்னொரு படகையும் கொண்டு வரும்படியாக செய்கை காட்டுகிறார்கள். அப்பொழுது இன்னொரு படகும் வருகிறது. 2 படகும் அங்கே பார்க்கிறோம். அந்த படகு எப்படிப்பட்ட படகா மாறினதாம்? அமிலத்தக்கதாக. 2 படகும் அமிலத்தக்கதாக மாறினது. ஹல்லேலூயா. 2 படகும் அமிலத்தக்கதாக மிகுதியான மீன்கள். வெறுமையாயிருந்ததான அந்த படகு, ஓ சோதனை, வெறுமையாயிருந்ததான அந்த படகு, 2 படகும் அமிலத்தக்கதாக. ஆனால் அமிழ்ந்து போகவில்லை, அமிலத்தக்கதாக. நான் ஏற்கனவே சொன்னது போல, இதுவரை அந்த படகுல அவ்வளவு மீன்கள் பிடித்ததில்லை, அவ்வளவு மீன்களை ஒரு நாளும் பிடித்ததில்லை. அவ்வளவு திரளான மீன்கள், படகே அமிழ்ந்து போகும்படியான மீன்களை, ஆமேன், ஆண்டவர் கொடுத்தார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! ஒரு படகு அல்ல, 2 படகுகளுக்கும் ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை கர்த்தர் அப்படி மாற்றுவாராக. ஆமென் ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற 2 படகும் நிரம்பும். 2 படகும் நிரம்பும். 2 படகும் வெறுமையாயிருக்கிறதா? 2 படகும் நிரம்பும். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்த ஒரு படகு தான், ஓ ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு அந்த படகை ஒப்பு கொடுத்தார்கள். ஒரு படகு தான், அந்த ஒரு படகுல தான் இயேசு எழுப்பி நின்று பிரசங்கம் பண்ணினார். அந்த ஒரு படகை தான் கர்த்தர் பயன்படுத்தினார். அந்த ஒரு படகை தான் கொண்டுதான் அவர்கள் மீன் பிடிக்க கொண்டு சென்றார்கள். ஆனால் அந்த ஒரு படகு
வெறுமையாக இருந்த இன்னொரு படகுக்கும் ஆசீர்வாதமாக மாறினது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கே ஆசீர்வாதம் இல்லை, நானே வெறுமையாக இருக்கிறேன், நானே ஒண்ணுமில்லாமல் இருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எப்படி ஆமேன் அந்த ஒரு படகு இன்னொரு படகையும் நிரப்புவதற்கு காரணமாக இருந்ததோ, உங்களையும் கர்த்தர் நிரப்புவார். உங்க மூலமாக இன்னொரு படகும் நிரப்பப்படும். ஆமீன் சுதரம். உங்களைப் போல இன்னொரு படகும் வெறுமையா இருக்கிறது, அந்த படகையும் கர்த்தர் நிரப்புவார். ஓ சுதரம், உங்களை கர்த்தர் நிரப்புவது போல உங்களை போன்றிருக்கிற மற்றவர்களையும் கர்த்தர் நிரப்புவார். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் ஏதோ உங்களை மாத்திரம் நிரப்புவது அல்ல. ஓ சுதரம், உங்களை சுற்றி இருக்கிறவர்களை கர்த்தர் நிரப்புவார். வெறுமையாய் உங்களைப் போல இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே ஆமென் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த நேரத்திலிருந்து உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீங்கள் நடப்பதை பார்க்க முடியும். ஆமென். வெறுமையாக இருக்கிறனே, ஒன்றுமில்லையே என்று முறுமுறுக்காதீர்கள். ஹல்லேலூயா. ஓ கர்த்தர் உங்களை மாற்றுவார், உங்கள் நிலைமைகளை மாற்றுவார், உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெறுமைகளை கர்த்தர் மாற்றி உங்களை நிரம்பி வழிய பண்ணுகிறவர்களாக தேவன் மாற்ற வல்லமில்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், நீங்கள் நிரப்பப்படுவீர்கள், நிரப்பப்படுவீர்கள். ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். ஹல்லேலூயா. இந்த நிலைமையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஸ்தோத்திரம். பாத்தீங்கன்னா ஆண்டவர் இந்த வலையும் இந்த படகையும் ஆண்டவர் நிரப்புகிறார். கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் கிரியை செய்து அற்புதம் செய்து அதை நிரப்பி விடுகிறார். அங்கே பார்க்கும் பொழுது சீடர்கள் சொல்லுகிறார்கள், ரா முழுவதும் நாங்கள் மீன் பிடித்து பார்த்தோம், ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ரா முழுவதும் இந்த கடலையே சுத்தியாச்சு. ஆமேன் சுத்ராம். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு 7 மணிக்கு ஆமேன் இரவு ஆரம்பித்திருக்கும். அதிகாலையில் ஒரு 6 மணி வரைக்கும் ஆமேன் வெளிச்சம் வராமல் இருளாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10-12 மணி நேரம் அவர்கள் பிரயாசப்பட்டு வேலை பார்த்து உழைத்து கஷ்டப்பட்டு, ஓ சுதரம், எவ்வளவு பலவீனங்கள், எவ்வளவு வழிகள், எத்தனை முறை வலையை போட்டு பார்த்தார்கள், எவ்வளவு ஆழத்தில் போய் பார்த்தார்கள், எவ்வளவு அலைகள் வந்தது, அலைகள் மத்தியிலும் படகை போட்டு பார்த்தார்கள். எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், எவ்வளவு நேரம் பிரயாசம் எடுத்து செய்தாலும் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் சில நிமிடங்களுக்குள்ளாக, ஓ ஹல்லேலூயா, சில மணி நேரத்திற்குள்ளாக ஆண்டவர் அற்புதம் செய்தார். இன்றைக்கு அதே ஆண்டவர் உங்களையும் உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நாட்களாக, சில மாதங்களாக, ஏன் சில வருடங்களாக நீங்கள் பிரயாசப்பட்டும் கிடைக்காத ஆசீர்வாதங்கள் இந்த நாளிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலே, ஓ சில ஒரு தின ஓ நாட்களுக்குள்ளாக கர்த்தர் உங்களுக்கு அதை தருவார், உங்களை நிரப்புவார். ஆமென். பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். எது வெறுமையா இருக்கிறதோ உங்கள் வெறுமைகள் மாறும். இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு அந்த வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேத பகுதி நம்ம அநேக முறை கேட்டிருக்கிறோம், அநேக முறை தியானம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சோதரம். இந்த வேத பகுதியை பல முறை நம்ம தியானம் பண்ணியிருக்கிறோம். ஹல்லேலூயா. பலருடைய ஆமென் பல போதர்கள் இதில் பேசியிருக்கிறார்கள். ஆனாலும் என் உள்ளத்தில் ஆண்டவர் உணர்த்தின ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், ஆமென், அவர்கள் செய்த ஒரே ஒரு காரியம், அவர்கள் தங்கள் படகை இயேசுவுக்கு கொடுத்தார்கள். இயேசு ஊழியம் செய்வதற்கு அந்த படகை அவர்கள் கொடுத்தார்கள். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆமென். இங்கே பார்க்கிறோம், ஜனங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்கும்படியாக நெருக்கினார்கள். இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போகிறாரோ அவருடைய வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தையை கேட்பதற்கு ஜனங்கள் ஆவலோடு, வாஞ்சியோடு, விருப்பத்தோடு ஓடி வந்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆமென் சுத்ரம், ஜனங்கள் வார்த்தைக்காக காத்திருக்கிறார்கள், தேவனுடைய வசனத்துக்காக காத்திருக்கிறார்கள். அப்பத்துக்காக தேடி வருவதை பார்க்கலும், சுகத்துக்காக தேடி வருவதை பார்க்கலும், இங்கே வசனம் சொல்லுகிறது, தேவ வசனத்தை கேட்கும்படியாக இயேசு கிறிஸ்துவை அநேகர் நெருக்கினார்கள். அப்போ அவ்வளவு ஜனங்கள் நெருங்கி வரும் பொழுது, நெருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும், அவர்களுக்கு தேவ வசனத்தை உபதேசிக்க வேண்டும் என்று விரும்பினார். கடற்கரையில் நின்று அவர்களோடு நெருங்கி பேச முடியாது என்று சொல்லி கடற்கரை ஓரத்தில் ஜனங்களாக நின்றிருந்தார்கள். அங்கே இருந்த ஒரு படகு சீமோனுடையதாக இருந்தது. ஆமேன். அந்த படகை அந்த கரையிலிருந்து சற்றே அந்த கடலுக்குள்ளாக தள்ளி நிப்பாட்டும்படி சொன்னார். அந்த படகில் ஏறி நின்று, ஆமேன் சுதரம்,
அந்த கடற்கரையில் ஜனங்கள் இருந்தார்கள். கொஞ்ச தூரம் கடல்ல இயேசு கிறிஸ்து அந்த படகுல நின்று ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து கேட்டார், ஆமென், உன்னுடைய படகை எனக்கு தருவாயா? ஓ சோத்ரம், அந்த படகுல ஏறி நின்று ஆமென் சோத்ரம் அதுல ஏறி நின்று பிரசங்கம் பண்ணும்படி ஆண்டவர் கேட்டார். சோத்ரம், அந்த படகை பேதுரு ஆமென் சந்தோஷமாக கொடுத்தான். ஆண்டவருடைய ஊழியத்திற்கு என்று கொடுத்தான். ஆமென் சோத்ரம், அநேக ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்க வருகிறார்கள். அவர்கள் தேவ வசனத்தை கேட்க வேண்டும், அவர்கள் பிரயோஜனப்பட வேண்டும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அது அவங்களுக்காக இயேசுவுக்காக தன்னுடைய படகை அவன் கொடுத்தான். ஹல்லேலூயா. ஓ சோத்ரம், தனக்கென்று இருக்கிறதான அந்த படகை ஆமென் சோத்ரம் அங்கே இயேசுவுக்கென்று கொடுக்கிறான். அந்த ஜனங்களுக்காக அவன் அந்த படகை கொடுக்கிறான். ஆண்டவர் அவனை சும்மா விடவில்லை. இன்றைக்கு உங்களை கர்த்தர் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர வேண்டும் என்றால் உங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று கொடுங்கள், உங்களை தேவனுக்கென்று கொடுங்கள், உங்களுக்கு உரியதை தேவனுக்கென்று கொடுங்கள். ஹல்லேலூயா. ஆமென் சோதரம். அப்படி தேவனுக்கென்று, தேவ ராஜ்யத்திற்கென்று, ஆத்துமாக்களுக்கென்று, ஜனங்களுக்கென்று நீங்கள் கொடுக்கும் பொழுது, உங்களுடையதை கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை உங்க படகு வெறுமையாக இருக்கலாம், நீங்கள் வெறுமையாக இருக்கலாம், ஆனால் உங்களிடம் இருக்கிற ஏதோ ஒன்றை நீங்கள் தேவனுக்கு கொடுங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒருவேளை இதை கேட்கிற நீங்கள், உங்களுக்கு நல்ல திறமைகள் இருக்கலாம். ஓ சுத்ராம், உங்களுக்கு ஒரு சில பொருட்கள், நல்ல பொருட்கள் இருக்கலாம். ஆமென் சுத்ராம், உங்களுக்கு நல்ல பலன் இருக்கலாம். உங்களிடம் இருக்கிறதை ஆண்டவருக்கு கொடுங்கள், தேவனுக்கு கொடுங்கள். ஆமென் சுத்ராம். ஆண்டவர் கேட்கிறார். ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த படகை தா என்று ஆண்டவர் கேட்கிறார். கொஞ்ச நேரம் ஆண்டவர் அதை பயன்படுத்தினார். உங்களை கர்த்தர் பயன்படுத்துவாராக. எதை நீங்கள் கொடுக்கிறீர்களோ அதை நீங்கள் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்களிடம் இருக்கிற கொஞ்சம் பணத்தை ஆண்டவருக்கென்று கொடுங்கள், அதை தேவன் பயன்படுத்தும்படி கொடுங்கள். ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு இருக்கிற பலனை ஆண்டவருக்கென்று கொடுத்து ஆமேன் ஆண்டவருக்காக உங்கள் பலனை செலவு செய்யுங்கள். ஆமேன் சுதரம். கால்நடையாக நடந்து ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் சொல்லுங்கள், பிறருக்கு போய் ஜெபியுங்கள், ஊழியம் செய்யுங்கள். சுதரம் ஜெபியுங்கள், ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுங்கள், அதில் உங்கள் பலனை செலவு செய்யுங்கள். உங்கள் பலனை இயேசுவுக்கு என்று கொடுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களையே இயேசுவுக்கு என்று கொடுங்கள். நம்ம தான் முத முக்கியம். ஆமென் சுதரம். நமக்குரியதை எல்லாவற்றையும் கொடுத்துட்டு நம்மளை கொடுக்காம இருக்கக்கூடாது. இங்கே நாம் பார்க்கிறோம், பேதுரு தன்னுடைய படகை கொடுத்தான், கடைசியில் தன்னையே இயேசுவுக்கு என்று ஒப்பு கொடுத்து விட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் கேட்கிறார், உங்களுடைய அனைத்தையும் கேட்கிறார். சோதரம், உங்களுடைய பொருட்கள் அனைத்தையும் இயேசுவுக்கு என்று நீங்கள் பயன்படுத்த ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆமேன் சுதரம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆமேன், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சோதரம், ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யுங்கள். இங்கே பாருங்க, எவ்வளவு ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படியாக நெருங்கி வந்தார்கள். ஆமீன். அவர்களுக்கு பிரயோஜனமாக இந்த பேதுரு தன் படகை கொடுத்திருந்தான். இவன் மாத்திரம் சுயநலமாக தன் படகை கொடுக்காவிட்டால் அன்றைக்கு அவ்வளவு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க முடியாது. சுதரம், இன்றைக்கு பாருங்கள் எவ்வளவு ஜனங்கள், ஆமீன், திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே, அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே. அந்த ஜனங்களை பார்த்து நீங்கள் உங்களை ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய பொருட்களை, நேரத்தை, உங்களுடைய பலனை ஆமேன் சுதரம் தேவனுடைய ஊழியத்திற்கென்று கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீதியுள்ள தேவன். ஆமேன். படகை தனக்கு கொடுத்த அந்த பேதுருவை, சீமோனை கர்த்தர் சும்மா விடலை. ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுங்க, இல்லாததை கர்த்தர் கேட்கல. ஆண்டவர் அவன்கிட்ட வந்து நீ மீனை பிடிச்சித்தான் கேட்டாரா, மீனை கொடுன்னு கேட்டாரா? கேட்கலையே. சுத்திரம், இப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்கிறது? வெறுமையான படகு, அதைத்தா என்று தானே கேட்டார். இன்றைக்கு உங்ககிட்ட என்ன இருக்கிறதோ அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி ஆமேன் அந்த சுத்திரம் இந்த சாரிபாத் விதவை அவர்கிட்ட போய் என்ன கேட்கிறார்? உன்னிடம் என்ன இருக்கிறதோ, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சமா, அதை கொண்டு ஒரு முதல் அடையை சுட்டு கொண்டு வா என்று தானே கேட்டார். இல்லாததை ஆண்டவர் உங்களிடம் கேட்க மாட்டார், இருக்கிறதை ஆண்டவர் கேட்கிறார். இருக்கிறதை நாம் தேவனுக்கு என்று கொடுப்போம், இல்லாதவைகளை தேவன் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. சுதரம், நாம் முழுவதும் பிரயாசப்பட்டும், நாம் வருத்தப்பட்டும்,
நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாத ஆசீர்வாதங்களை, நம்முடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் செய்ய முடியாதவைகளை செய்வதற்கு ஆண்டவர் பலனை தருவார். அந்த பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு தருவார். அவருடைய ஒத்தாசைகளை தேவன் நமக்கு தருவார். ஓ சுத்திரம், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, உங்கள் 2 படகும் நிரம்பும், உங்களுடைய வலை நிரம்பும். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை நடத்துவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையை கேட்ட உடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையிலே தரையிலே விழவிடாத தேவன். ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். படகு நிரம்பட்டும், 2 படகு நிரம்பட்டும், மெருமையான படகு நிரம்பட்டும். ஆமேன். எந்த படகு ஆமேன் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி கடற்கரையிலே ஓரங்கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த படகை கர்த்தர் நிரப்புவீராக. ரைட் நாவ், இப்ப ஒரு ஆசீர்வாத துவக்கம் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே உண்டாகும்படியாக கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். சாட்சிகளை கர்த்தர் ஆண்டவரே எழும்ப பண்ணுவீராக, ஏற்படுத்துவீராக, சாட்சியாய் நிறுத்துவீராக. அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, அற்புதம் செய்வீராக. கர்த்தர் உணர்த்துகிறார். காணாமல் போன ஆசீர்வாதம் உங்களை தேடி வருகிறது. தேவனுடைய பிள்ளையே, இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு கர்த்தர் சொல்லுகிறார், நீ காணாமல் போன ஆசீர்வாதத்திற்காக அழுது கொண்டிருக்கிறாய். கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப தருகிறார். காணாமல் போனது உங்க வீடு தேடி வரும். எது காணாமல் போனதோ அது திரும்ப உங்களுக்கு வரும், உங்களிடத்திற்கு அது வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் சிநேகமும் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் எப்பொழுதும் நீடித்திருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.